வணக்கம் நண்பர்களே. வேளாண் பட்ஜெட் நேற்று தமிழக அரசால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் நாம் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, விபத்தில் உழவர்கள், உழவு தொழிலை செய்பவர்கள், நிலமற்ற உழவு தொழிலாளியாக இருப்பவர்களுக்கு விபத்தில் இறந்து போனால் 1 லட்சம் நிதி என்பது 2 லட்சமாக உயர்த்தப்பட்டது. என்னென்னா, குறிப்பிட்ட இழப்பீடு தொடர்பான விஷயம் நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளையும் பார்க்கலாம், அரசின் நடவடிக்கையும் பார்க்கலாம். இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி கொடுப்பது என்பது சிந்தனை அளவில் வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது. 1 லட்சம் 2 லட்சம் இப்படி ஒரு குடும்பத் தலைவர் விபத்தால் இறந்து போனால், அது தூய்மை பணியாளராக இருக்கட்டும் அல்லது கட்டுமான பணியாளராக இருக்கட்டும், இவர்கள் வழங்கப்பட்ட தொகை என்பது சமகாலத்துக்கு பொருந்தும்படி இருப்பதில்லை. இப்போ நிலமற்ற விவசாயியாக உழவு தொழில் ஈடுபடும் தொழிலாளி, விவசாய தொழிலாளி மரணமடைந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் என்பது எந்த வகையில், என்ன ஆய்வறிக்கை அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு நம்ம யோசித்து போகணும். மக்களாகி நாம் யோசிக்க வேண்டும், அரசிடம் கேட்க வேண்டும். ஏனென்றால் சமீபத்தில் நடந்த கள்ளச்சாராய மரணத்தில் இழப்பீடு 10 லட்சமாக கொடுக்கப்பட்டது. அதில் என்ன அளவுகளில் 10 லட்சம் கொடுத்தாங்க, ஆனால் இதில் 2 லட்சம் கொடுக்குறாங்க. அப்போ இனிமேல் இழப்பீடு தொடர்பான மரணங்கள், விபத்தில் ஒரு சாதாரண தொழிலாளர் மரணமடைகிறார், ஒரு பிளம்பர் மரணமடைகிறார், ஒரு பெயிண்டர் மரணமடைகிறார், இந்தமாதிரி விபத்தில் மரணமடைகிறவங்க இவர்களுக்கு இழப்பீடு தொகை என்பது சரிவிகிதத்தில் இருக்க வேண்டும். கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் கொடுத்துட்டு மற்ற மரணங்கள்லாம் 2 லட்சம் 3 லட்சம் இந்தமாரி கொடுக்கும்போது அந்த குடும்பம் நடு ரூட்டுக்கு வந்துடுது. கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இயற்கையாக மரணமடைந்தால் அது ஏற்கனவே 20,000 கொடுத்துருந்து 1 லட்சமாக உயர்த்தப்படுகிறது அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம சடங்குகள் இதுவரை 2,500 ரூபா கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த 2,500ன்றது 10,000 உயர்த்தி கொடுக்கப்படுகின்றது. மேலும் உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்து விபத்தில் உடல் உறுப்பு பாதிக்கப்படுதுன்னா அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு இதுவரை கொடுக்கப்பட்ட 20,000லிருந்து 1 லட்சமாக மாறுகிறது. இப்படி இந்த தொகை பங்கீடு என்பது இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டதன் மூலம் விவசாய தொழில், நிலமற்ற விவசாய தொழில் நிலைமை எந்த விதத்திலும் உயர்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. அவர்கள் இறந்து போனாலும் 2 லட்சம் தான் இழப்பீடு, காயமுற்றாலும் அவர்கள் வருவாய் வாழ்வாதாரம் உயரவே போவதில்லை. இது ஒரு மனித உரிமை மீறலாகும். இழப்பீடு வழங்குவதில் அரசு உடைய சிந்தனை வளராமல் இருப்பது என்பதை நம்ம பார்க்கணும். உலகம் முழுக்க இழப்பீடு கேட்டு மக்கள் வழக்கு தொடுக்கும் போதோ அல்ல அரசிடம் முறையிடும் போதோ 1 லட்சம் 2 லட்சம் லெவல்லே இருக்குது, அது அதிகரிப்பு கிடையாது. அப்போ நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கு, புரிந்து கொள்ள வேண்டியிருக்குன்னா, கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் இருக்கும்போது எந்த அடிப்படையில் விகிதத்தில் அது நிர்ணயிக்கப்பட்டதோ அதே அடிப்படையில் நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் மரணமடைந்தால் 10 லட்சம், குறைஞ்சபட்சம் ஒரு நபர் மரணமடைந்தால், விபத்தில் மரணமடைந்தால் 10 லட்சம் என்பதை அரசு உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் சமகால சூழ்நிலையில் நிலவுகின்றன. எனவே இந்த பட்ஜெட்டில் தமிழக அரசு போதிய திருத்தம் கொண்டு நிலமற்ற கூலி விவசாய தொழிலாளர்களுக்கு இது போன்ற விபத்தில் ஏற்படும் மரணங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி கொடுக்க வேண்டும். நன்றி.